பெஞ்சல் புயல் தாக்கத்தால் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளை இழந்த 20 குடும்பங்களுக்கு அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் அரசு இடத்தில் தற்காலிக வீடு வழங்கினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக டிசம்பர் 1ஆம் தேதி அண்ணாமலையார் மலை மீது மண் சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டது. இந்த மண் சரிவில் 7 நபர்கள் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் அந்த வீடுகளுக்கு அருகே இருந்த 20 வீடுகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் 20 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. இந்த 20 குடும்பங்களையும் மலை அருகே உள்ள பள்ளியில் தங்க வைத்து கடந்த 2 மாதங்களாக மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தது. இந்நிலையில் அவர்களுக்கு தற்காலிக வீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் நல்லவன்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட சமுத்திரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிகமாக 20 வீடுகள் கட்டும் பணிகள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. விரைவாக இந்த வீடுகள் கட்டும் பணிகள் முடிவடைந்து இன்று தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த வீடுகளின் சாவியை வழங்கி அவர்களுக்கு பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விரைவில் தனியாக இடம் ஒதுக்கீடு செய்து அந்த இடத்தில் வீடு கட்டி அவர்கள் அங்கு குடிபெயர ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தகவல் தெரிவித்தார்.